வாட்டர்மெலன் சாப்பிட்டு தன்னைத்தானே வந்து பார்த்தீங்கன்னா, சூர்யா மாரி இருக்கேன். நானும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்டர் தான் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வைக்க ட்ரை பண்ண திவாகர பத்தி உங்களுக்கு தெரியும். ஸோ, அந்த திவாகர் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஈனத்தனமான செயல வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிருக்காரு. அவர் அப்படி என்ன பண்ணாருன்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். ஸோ, மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. டாக்டர் திவாகர் வந்து பார்த்தீங்கன்னா, இன்டர்வியூ பண்ணியிருக்காங்க. இன்டர்வியூ பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு விஷயத்த பத்தி பேசினாரு. அது என்னன்னு சொன்னா, கவின் வந்து வெட்டி கொல்லப்பட்டார்ல, ஸோ அத பத்தி பேசியிருந்தாரு. அதுல வந்து அவர் பேசினது தப்பு இல்ல. பட் இடையில ஒரு பாயிண்ட் விட்டாரு. என்னன்னா வந்து சுர்ஜித்ங்கிற ஒரு பர்சன பத்தி பேசியிருந்தாரு. அந்த சுர்ஜித் தான் வந்து கவின வெட்டி கொன்னது. ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அவரோட சமுதாயத்த பத்தி அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பச்சையா பேசியிருந்தாரு. அந்த பையனுக்கும் வாழ்க்கை இருக்குதுல்ல. ஸோ அவன் வெட்டி கொன்னுட்டான். ஸோ அந்த பையனுக்கும் வாழ்க்கை இருக்குதுல்ல. ஸோ அந்த பையனோட லைஃப்பும் வந்து கெடக்கூடாது. அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாரு. அப்போ வெட்டி போடுறவனை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளிய விட்டா வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் எத்தன பேர்த்த கொல்லுவான்னு சொல்லிட்டு நமக்கு தெரியாது. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா, சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டு எல்லாத்தையுமே சிறையில போடுறாங்க. பட் அந்த நபர் வந்து சொன்னது என்னன்னா, அந்த பையனும் பாவம் இல்ல. ஸோ அவருக்கும் வாழ்க்கை இருக்குதுல்ல அப்படிங்கிற மாரி மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதே அந்த ஆள வெட்டி போட்டிருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆள் குடும்பத்தில இருக்கிறவங்க வந்து பாவம்ன்னு சொல்லி இப்படி விட்டுருப்பாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. ஸோ அந்த திவாகர் வந்து கூறுறாரு. ஸோ அவர பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அவர் இல்ல அவர் சொன்னது கரெக்ட்டா இல்லையான்னு சொல்லிட்டு மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம நம்மளோட எம்ஆர் வேணு சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.